Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் பீகார் மக்களை திமுக துன்புறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்க குற்றச்சாட்டு. கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் ஆளும் காங்கிரஸ் கட்சி பீகார் மக்களை அச்சுறுத்துவதாகவும் விமர்சனம். SIR மூலம் இஸ்லாமியர்களை நீக்க திட்டம் தீட்டப்படுவதாக அமைச்சர் துரைமுருகன் புகார். வடமாநிலத்தவரை சேர்த்தால் ஆபத்து ஏற்படும் என்றும் கருத்து. நெல் கொள்முதல் விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பச்சை பொய் சொல்வதாக EPS விமர்சனம். தமிழக அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் முரணான தகவல் உள்ளதாக புகார். டெல்லியில் உச்சகட்டத்தை எட்டிய காற்று மாசு. நகர் முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் அவலம். தமிழகத்தில் 35வது கிராண்ட் மாஸ்டர் உருவானார். புதிதாக உருவாகியுள்ள கிராண்ட் மாஸ்டர் இளம் பருதிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். பீகார் மக்களை திமுக துன்புறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் ஆளும் காங்கிரஸ் பீகார் மக்களை அச்சுறுத்துவதாகவும் விமர்சித்திருக்கிறார். தமிழகம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில், அப்படி நடந்தால் வெளி மாநிலத்தவர் சேர்க்கப்பட்டு முஸ்லிம்கள் நீக்கப்படுவார்கள் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதனிடையே பிரதமர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக ஒடிஷா சட்டமன்ற தேர்தலின் போது பூரி ஜெகநாதர் கோவிலில் இருந்து சாவி தமிழகத்திற்கு சென்றுவிட்டதாக மோடி குற்றம் சாட்டியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதானி, அம்பானிக்காக பாஜக செயல்படுகிறது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, ராகுல் இடையே கடுமையான வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. சேத்பூராவில் பரப்புரை மேற்கொண்ட ராகுல், பீகாரில் தொழிற்சாலைகளை தொடங்க பாஜக விரும்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஏனென்றால் அதானியும் அம்பானியும் சீன பொருட்களை பீகார் உட்பட இந்தியாவில் விற்பனை செய்ய பாஜகவுக்கு உதவி செய்வதாக குற்றம் சாட்டினார். டெல்லியில் காற்று மாசு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். அதிலும் காற்று மாசு தர குறியீடு 375ஆக எட்டியுள்ளது. இது சிவப்பு மண்டல குறியீடாகும். விவேக் விகார், ஆனந்த் விகார், அசோக் பவி விகார் உள்ளிட்ட பகுதிகளில் தர குறியீடு 400ஐ எட்டி மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இதனால் டெல்லி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இது ஆபத்தை விளைவிக்கும் என சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். SIR எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தின் மூலம் மிகப்பெரிய சதி நடப்பதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். SIR மூலம் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமியர்களின் பெயர்களை நீக்கிவிட்டு வட மாநிலத்தவரை நுழைக்க சதி திட்டம் தீட்டப்படுவதாகவும், இது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில்தான் ஆண்டுக்கு 42 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்வதாக கூறுவது பச்சை பொய் என EPS விமர்சித்திருக்கிறார். தமிழக அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் நெல் கொள்முதல் குறித்து முரணான தகவல் உள்ளதாக சாடிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் 1.15 கோடி டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் களைகள் நீக்கப்பட்டு அதிமுக எனும் பெயர் செழித்து வளர்ந்து வருவதாகவும் EPS கூறினார். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான ஆணையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறப்பித்திருக்கிறார். ஹரியானாவில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த அவர் 1984இல் வழக்கறிஞராக பணியை தொடங்கினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் தலைமை நீதிபதியாகவும், ஹரியானா, பஞ்சாப் நீதிமன்றங்களில் நிரந்தர நீதிபதியாகவும் பணியாற்றியுள்ளார். வரும் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் 2027 பிப்ரவரி 9ஆம் தேதி வரை சூரியகாந்த் தலைமை நீதிபதியாக பணியாற்ற உள்ளார். அரசியல், தேர்தல் நடைமுறை சார்ந்த பல முக்கிய வழக்குகள் இவரது பணிக்காலத்தில் விசாரிக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் 35வது கிராண்ட் மாஸ்டராக இளம் பரிதி உருவெடுத்துள்ளார். அவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்.
தமிழக சாம்பியன்களின் கிரீடத்தில் மற்றொரு ரத்தினத்தை சேர்த்துள்ளதாகவும் முதலமைச்சர் பாராட்டியுள்ளார். தமிழகத்தின் செல்சில் சூரியன் உதிக்கும் போது திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் பல முத்துக்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவை மீண்டும் தான் ஆட்சிக்கு கொண்டு வருவேன் என சசிகலா சூளுரைத்திருக்கிறார். அதிமுகவில் விரைவில் சர்ப்ரைஸ் நடக்கும் என்றும் அவர் சூசகமாக பேசியுள்ளார். தேவர் ஜெயந்தியின் போது OPS, செங்கோட்டையன், டிடிவி தினகரன் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்த நிலையில் சசிகலாவின் இந்த பேச்சு அரசியல் கவனம் ஈர்க்கிறது. இதனால் அதிமுகவில் புதிய அணி உருவாகுமா, தமிழகத்தில் தனி கூட்டணி உருவாகுமா என்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் எழுப்பியுள்ளனர். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் முத்துராமலிங்க தேவருக்கு அணிவிக்கப்படும் தங்க மற்றும் வெள்ளி கவசம் அகற்றப்படும் என சீமான் தெரிவித்துள்ளார். தங்கம், வெள்ளி கவசங்கள் முத்துராமலிங்க தேவரை ஆடம்பரமாக வாழ்ந்ததாக சித்தரிப்பதாக அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அனைத்து சமூகத்தினருக்கும் பொதுவானவராக வாழ்ந்தவர் தேவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். தான் ஆட்சிக்கு வந்தால் அறக்கட்டளை தொடங்கி அதில் வரும் நிதியை கொண்டு நலத்திட்டங்களை வழங்குவேன் என்றும் சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். சூர்யாவின் கருப்பு திரைப்படம் 2026ஆம் ஆண்டில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்களில் ஒன்றாக உருவாகியுள்ளது. இதனிடையே இந்த படம் ஜனவரி 23 அல்லது குடியரசு தின விடுமுறை படமாக ரிலீஸாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் பொங்கலுக்கு ரிலீஸாக களமிறங்கும் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு வெளியாகலாம் என்று தெரிகிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.